எப்பவுமே மனைவியை பார்த்து ஒர் ஒர் ஒர், எப்பவுமே ஆட்களை பார்த்து ஒர் இந்த ஆளு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு மாடுலேஷனோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மாடுலேஷனோடு இருக்கணும். தேவைப்படுற நேரத்தில் கோவப்படணும், தேவைப்படுற நேரத்தில் அன்பாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் கோவம். ஒரு தம்பி, நான் எஸ்எஃப்சியில் சொன்னேன், எங்கள் அப்பா என்றைக்கெல்லாம் அடிக்கலைன்னா அன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்கும் பாஸ்டர், என்னை அடிச்சிட்டான்னா அன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா. இப்போ என்ன ஆகுது? அப்போ எப்போவுமே உங்கள் அப்பா அடிப்பார் போல தெரியும் அவனை. எப்போ அப்படி இருக்கக்கூடாது. நேசிக்கிற நேரத்தில் அன்பாக நேசிக்கணும். பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசணும். எத்தனை பேர் சில நேரத்தில் பேசக்கூடாத நேரத்தில் அங்கே பேச மாட்டேன், இங்கே வந்து பேசுவாங்க. அங்கே பேச வேண்டியதானே, இங்கே வந்து பேசுவாங்க. பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. என்னது? பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேச வேண்டிய இடத்துல பேசணும். பேசத்தகாத இடத்துல வந்து என்ன பண்ண பேசக்கூடாது. லாஸ்ட்டில் பொறுத்து பார்ப்பாங்க. மனைவி சொல்லுவாங்க, ஏங்க அங்கே பேசாமல் இங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்க, என்ன கதை அப்படின்னு. இதுதான் நம்ம ஆண்டவரோடு இருந்தோன்னா கர்த்தர் இந்த ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க? அம்மேன். நீ வினாவுள்ளவனாயிரு, கபடற்றவனாயிரு. எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க? சூழ்நிலைகள் ஏற்ற பிரகாரமாக இருப்பதற்கு, எச்சரிக்கப்படுகிறதான கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் வேண்டிய கிருபைகள். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் கவனமாய் கவனிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எரிச்சலாய் வருகிறவனுக்கு தேவனுடையதான கிருபை எனக்கு வேணும்ப்பா ஆண்டவரே. எனக்கு நீங்கள் தருகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் கவனமாய் மகிமையாக இருக்க உதவி செய்வீரா.